பேரூராட்சியிலையும் ஊழல், நகராட்சியிலையும் ஊழல். இப்படி இந்த நகர்ப்பகுதியில் முழுவதும் இந்த வரி வசூலில் அதிகமாக முறைகேடு நடைபெற்றுவதாக பல புகார்கள் வந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அனைத்து புகார்களும் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களிடத்திலிருந்து வரி வசூல் செய்யப்பட்டதை எந்த விதத்திலும் முறைகேடில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபி 31ஆம் தேதி ஓய்வு பெற்று விட்டார். அந்த 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த தகுதி வாய்ந்த டிஜிபி அவருடைய பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்பி அவர்கள் அதில் 3 பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியா நியமிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிக்கு இருக்குது. அவர்தான் உயர்ந்த பதவி காவல்துறையில். அந்த பதவி கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கைலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம்.